ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண. மகாபாரதம் குறைஞ்சது 5 லட்சம் வசனங்கள் இருக்கு. இதோட சாராம்சத்தை 9 வரியில நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா 5 லட்சம் வசனத்தை படிச்சு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒத்தரால தனியா முடியாது. அதுக்கு நிறையா பதவுரைகள்லாம் படிக்கணும். பட் சில பேர் இந்த சாராம்சம்லாம் ரொம்ப நல்லா கொடுக்குறா. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா முத்துக்கள், 9 முத்துக்கள். அதனால நம்ம மகாபாரதத்தை புரிஞ்சுக்கலாம். நீங்க இந்துவா இருந்தாலும் இந்துவா இல்லைனாலும், ஆம்பளையா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும், இந்தியாவில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும், சுருக்கமா நீங்க ஒரு நல்ல மனுஷனா இருந்தா இந்த மகாபாரதத்தில் இருக்கிற 9 முத்துக்களை, 9 தேர்ந்தெடுத்து படிச்சு புரிஞ்சுக்கலாம். அதுவே மகாபாரத்தை முழுக்க படிச்சதா தெரியும். நம்பர் 1, உங்கள் குழந்தைகளின் நியாயமற்ற கோரிக்கைகள் மற்றும் ஆசைகளை நீங்கள் சரியான நேரத்தில் கட்டுப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையில் ஆதரவு அற்றவர் ஆகிவிடுவீர்கள். என்ன சொல்றாப்புல? உங்கள் குழந்தைகளின் நியாயமற்ற கோரிக்கைகள் மற்றும் ஆசைகளை நீங்கள் சரியான நேரத்தில் கட்டுப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையில் ஆதரவு அற்றவர் ஆகிவிடுவீர்கள். இதுக்கு உதாரணம் யாரு? கௌரவர்கள். 100 கௌரவர்கள் அவளுக்கு மேல இருக்கிறோம். துரியோதனன்லேருந்து கடைசி பையன் வரைக்கும், அப்புறம் அவனுக்கு மேல திருதராஷ்டிரன், பாக்கி பேர்லாம் அவனோட சேர்ந்த வாழலாம். நீங்கள் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அநீதியை ஆதரித்தால் உங்கள் பலம், ஆயுதங்கள், திறமைகள், ஆசிகள் அனைத்தும் பயனற்ற ஆகிவிடும். என்னது? நீங்கள் எவ்வளவுதான் பலசாலியாக இருந்தாலும் அநீதியை ஆதரித்தால் உங்கள் பலம், ஆயுதங்கள், திறமைகள், ஆசிகள் அனைத்தும் பயனற்று போய்விடும். இதுக்கு உதாரணம் யாரு? கர்ணன். 3வது, உங்கள் பிள்ளைகள் தங்கள் அறிவை தவறாக பயன்படுத்தி மொத்த அழிவை ஏற்படுத்தும் அளவுக்கு லட்சியம் செய்யாதீர்கள். இதுக்கு உதாரணம் யாரு? அஸ்வத்தாமா. துரோணரோட அபரிதமான புத்திர பாசம் அஸ்வத்தாமா கண்ட்ரோலே பண்ணல. அதுக்கு தான் என்ன சொல்றா மகாபாரதத்தில்? உங்கள் பிள்ளைகள் தங்கள் அறிவை தவறாக பயன்படுத்தி மொத்த அழிவை ஏற்படுத்தும் அளவுக்கு லட்சியம் செய்யாதீர்கள். அர்ஜுனனுக்கு மேல கைதேர்ந்த வில்வித்தைக்காரன் அஸ்வத்தாமன். ஆனா அவன் புத்தி மழுங்கி போய் என்னாச்சு? அழிவை தேடிண்டான். இதுக்கு அடுத்தது 4வது, அறமற்ற அநியாயக்காரர்களிடம் பணிந்து ஏற்க வேண்டும் என்பது போன்ற வாக்குறுதிகளை ஒருபோதும் கொடுக்காதீர்கள். நான் ராஜ்யத்தில் உட்கார மாட்டேன், நான் ராஜாவாக மாட்டேன், எங்க அப்பாவுக்காக நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், பிரம்மச்சாரியாவே இருப்பேன், யார் வேணாலும் ஹஸ்தினாபுரத்தை ஆளட்டும், நான் அந்த ஹஸ்தினாபுரத்தை காவல் காத்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் பீஷ்மர். அப்ப என்னாச்சு? அநியாயக்காரம், நேர்மை இல்லாத துரியோதனனோட கூட்டத்துல இந்த வாக்குறுதிகளுக்காக அவன் வெறும் ஒரு சேனாதிபதியா இருந்து தன்னைத்தானே கெடுத்துட்டு தன்னோட வம்சங்களையும் கெடுத்துட்டார். அதான் பீஷ்மர். அடுத்தது 5, செல்வம், பதவி, அதிகாரம் மற்றும் தவறு செய்பவர்களின் ஆதரவு ஆகியவற்றின் துஷ்பிரயோகம் இறுதியில் மொத்த அழிவுக்கு வழிவகுக்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் துரியோதனன். செல்வம், பதவி, அதிகாரம், தவறு செய்பவர்களின் ஆதரவு ஆகியவற்றின் துஷ்பிரயோகம் இறுதியில் மொத்த அழிவுக்கு வழிவகுக்கிறது. பீமனுக்கு ஈக்குவலண்டா இருந்தான் கதாயுதம் போர்ல. யாரு? துரியோதனன். ஏன்னா பலராமன் 2 பேருக்கும், பீமன் அண்ட் துரியோதனன் 2 பேருக்கும் ஒன்னா தான் சொல்லி கொடுத்தா. ஆனா அழிவு பக்கம் நின்று, அநீதி பக்கம் நின்று துரியோதனன் தன்னைத்தானே கெடுத்துட்டான். அடுத்தது நம்பர் 6, ஒரு குருடனிடம் அதிகார கடிவாளத்தை ஒருபோதும் ஒப்படைக்காதீர்கள். குருடன்னா கண்ணு பொட்டான்னு இல்லை. யாரு இந்த பேட் குவாலிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காளோ அவளே குருடன் தான். அதாவது சுயநலம், செல்வம், பெருமை, அறிவு, பற்று அல்லது காமத்தால் குருடனாக இருப்பவர், அது அழிவுக்கு வழிவகுக்கும். இதுக்கு யாரு? நம்ம ஓல்டஸ்ட் ஹீரோ திருதராஷ்டிரன் தான். நம்பர் 7, அறிவுடன் ஞானமும் இறைவன் துணையும் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். இதுக்கு தான் உண்மையான ஹீரோ அர்ஜுன். அறிவு, நல்ல ஆழ்ந்த புத்தி, ஞானம் எல்லாத்தையும் கத்துண்டான். எல்லாத்துக்கும் மேல இறைவனோட துணை ஸ்ரீகிருஷ்ணர் கூடவே இருந்தார். அதனாலதான் அர்ஜுனா எல்லாத்திலையும் ஜெயிச்சான். அடுத்தது நம்பர் 8. நம்பர் 8ல யார் இருக்கா? நம்ம வில்லாதி வில்தன் சகுனி. வஞ்சகம் உங்களை எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றிக்கு அழைத்து செல்லாது. எப்பவுமே கெட்டவனா இருந்தா அவனால எப்ப பார்த்தாலும் ஜெயிச்சுட்டே இருக்க முடியாது. மேபி a few times ஜெயிக்கலாம், பட் எல்லா டயத்திலையும் அவனால ஜெயிக்க முடியாது. அதுக்கு உதாரணம் சகுனி. வஞ்சகம் உங்களை எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றிக்கு அழைத்து செல்லாது. அடுத்தது 9, இம்பார்ட்டன்ட். யாரு? நீங்கள் நெறிமுறைகள்,
நீதி மற்றும் கடமையை வெற்றிகரமாக நிலைநிறுத்தினால் உலகில் எந்த சக்தியும் உங்களை தீங்கு செய்யாது. யுதிஷ்டிர் மாதிரி இருக்கணும், நீதிவானா, தர்மவானா. எப்படி சொல்றா? நெறிமுறைகள் அவர் ஃபாலோ பண்ணார், நீதி கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணார், தன்னோட கடமையிலேருந்து வழுவாம அதை லீட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஜெயிச்சு கொடுத்தார். அவரை எந்த சக்தியாவது நிறுத்த முடிஞ்சதா? முடியல. இதுதான் யுதிஷ்டிர். இது உங்க எல்லாருக்கும் இந்த 9 முத்துக்களும் உங்களுக்கு படிச்சு மகாபாரத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில இதை அடாப்ட் பண்றதுக்கும் பயனா இருக்கும்னு நினைக்கிறேன். சர்வே பவந்து சுகினோ சர்வே சந்து நிராமய. வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணா. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணி ஏன் பிடிக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட கான்டாக்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோ பிரயத்தனப்படுங்க.